வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லேண்ட். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப விருப்பமான ப்ரௌனி தாங்க செய்ய போகிறோம். இந்த ப்ரௌனி செய்யறதுக்கு நம்ம அவன்லாம் யூஸ் பண்ண போகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வெறும் குக்கர் மட்டும் இருந்தால் போதும். அதே போல் ஒரு 3 நிமிஷத்தில் சூப்பராக இந்த ப்ரௌனி ரெடி பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலை சுற்றிலும் நல்லா பட்டர் அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கொக்கோ பவுடரோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயில் தான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த கொக்கோ பவுடர் நல்லா இந்த ஆயிலோட பிளெண்ட் ஆகி வந்துடுச்சு. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா கரைஞ்சி வந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு ட்ராப் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இது கூடயே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப க்ரீமியாக இந்த மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சமாக பால் இது கூட ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கேக் மோல்டு எடுத்திருக்கேன். நீங்கள் கேக் மோல்டு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு சின்ன கிண்ணம் இல்லை டிஃபன் பாக்ஸும் கூட இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மோல்டை சுற்றிலும் நல்லா பட்டர் அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டரை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எந்த பபிள்ஸும் இல்லாத அளவுக்கு நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே நான் சாக்லேட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடயே வால்நட் கொஞ்சம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபுல் ஃப்ளேமில் 5 நிமிஷம் நல்லா இதை சூடு பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், குக்கர் மூடி விசில் எதுவுமே ஆட் பண்ணலை. இதை அப்படியே தலைகீழாக திருப்பி ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இது சூடாகி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நான் குக்கரை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரௌனியை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி மூடியை தலைகீழாக திருப்பி வச்சுருக்கேன். ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா வெந்து வரட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு ரொம்பவே சூப்பரான ப்ரௌனி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த மூடி அப்படியே திருப்பி போட்டு அப்படியே விட்டுறலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ டூத்பிக் யூஸ் பண்ணி குத்தி பார்த்துருவோம். பாருங்கள், ஒட்டவே இல்லை, சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம டீமோல்டு பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும்போது நீங்கள் டீமோல்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாத்திரத்தில் அது ஒட்டிக்கும். நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எப்பொழுதுமே டீமோல்டு பண்ணுங்கள். ரொம்ப அருமையான ப்ரௌனியை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். கடையில் ரொம்ப காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. அவ்வளோதாங்க. இந்த அருமையான ப்ரௌனியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.